பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினால் போதைப் பொருளற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கான தேசிய செயற்திட்டம் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களினால் நாடளாவிய ரீதியில் போதைப் பொருளுக்கு எதிரான செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இதனை வலுப்படுத்தும் முகமாக பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையமும் மட்டக்களப்பு மாவட்ட செயலகமும் இணைந்து போதைப் பொருளற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கான தேசிய செயற்திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளதை முன்னிட்டு ஆரம்ப நிகழ்வு பிரம்மகுமாரிகள் மட்டக்களப்பு நிலைய பொறுப்பாளர் சகோதரர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் கல்லடி கடற்கரையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் ஆன்மீக அதிதியாக தெய்வீக சகோதரர் சார்ல்சி ஹாக் அவர்களும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் அவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் போதைப்பொருள் விழிப்புணர்வுக்கான பிரத்தியேக பாடல் வெளியீடு சகோதரர் சார்சி ஹோக் அவர்களினால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டது. மனம் எவ்வாறோ நாமும் அவ்வாறே என்ற தலைப்பை அடிப்படையாக கொண்டு செழிப்பான மனதின் மூலம் போதைப்பொருள் பாவனையில் இருந்து பாதுகாப்பாக இருப்போம் எனும் துணிப்பொருளினூடாக பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினால் 18 மாத காலத்தினுள் 1 மில்லியன் மக்களை நேரடியாக சந்தித்து போதைப்பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான தேசிய செயற்திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது போதைப்பொருள் விழிப்புணர்வு பதாதைகள் உத்தியோகபூர்வமாக காட்சிப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.